நான் உங்க வெற்றி கேஷ் அகாடமில ஸ்வேதா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சயின்ஸ் ஃபார் கிட்ஸ்ல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா கடல் அலை எப்படி உருவாகுது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். கடல் அலைகளை மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்திருப்போம், ரசிக்கவும் செஞ்சிருப்போம். பட் அது எப்படி உருவாகுதுன்னு யாராச்சும் யோசிச்சிருப்போமா? அதுதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காற்று மூலமா தான் அலைகள் உருவாகுதுன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ், காற்று மூலமா அலைகளை முன்னும் பின்னும் தள்ள முடியுமே தவிர ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட்காக தான் யூஸ் ஆகுமே தவிர காற்றால அலைகளை தன்னிச்சையா உருவாக்க இயலாது ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு ஃபோர்ஸ் தான் அலைகள் உருவாக காரணம். அது என்னன்னா சன், எர்த் அண்ட் மூன். இது மூணுக்கு இடையிலான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமா தான் ஃப்ரெண்ட்ஸ் அலைகள் உருவாகுது. அலைகள் உருவாகுதுல இது மூணுக்கும் பங்கு இருந்தாலும் மெயினான பர்சன் யாருன்னா மூன் தான் ஃப்ரெண்ட்ஸ். மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கடலோட மேற்பரப்பை தாக்கும் போது அந்த அலைகள் மேலும் கீழுமா மூணு இருக்கிற திசையை நோக்கி எழுமும் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 டைப்ஸா சொல்றாங்க. ஒன்னு ஹை டைட்ஸ், இன்னொன்னு லோ டைட்ஸ். இந்த அலைகள் ஆக்ரோஷமா இருக்கும் போது அது ஹை டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோ டைட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எர்த்தோட சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் மூலமா உருவாகக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அலைகள் உருவாகுறதுல மூணுக்கு மட்டும் தான் பங்கு இருக்கா அப்படின்னா இதுல நானும் இருக்கேன், எனக்கும் இதுல பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம சன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சன் மூலமாவும் அலைகள் உருவாகும். பட் மூன் மூலமா உருவாகிற அலைக்கு தான் பவர் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம எர்த்துக்கும் மூணுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் விட எர்த்துக்கும் சனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகம் இல்லையா? நம்ம கிராவிட்டி பொறுத்தவரை டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும்போது கிராவிட்டி அதிகமா இருக்கும் இல்லையா? சோ எர்த்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மூன் மூலமா உருவாகிற அலைக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதனாலதான் நைட் டைம்ல பீச் பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இருக்கு, அது என்னன்னா ஸ்பிரிங் டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னன்னா சூரியனுக்கு பக்கத்துல ரொம்பவே பக்கத்துல நிலா வரும்போது ஏற்படக்கூடியதுதான் இந்த ஸ்பிரிங் டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்பவே ஆக்ரோஷமான அலைகளை உண்டாக்கும். இந்த மாதிரி அலைகள் எங்க தோன்றுது அப்படின்னா கனடால ஃபன்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி அலைகள்லாம் உருவாகுதுன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதனுடைய உயரம் 4 மாடி குடியிருப்பு அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடல் அலை எப்படி உருவாகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And thank you so for the grateful opportunity and thanks for watching friends. See you in next video. Bye bye.